சில பேர் பழகும்போது அவங்களோட முகங்களை வந்து முதலாக எப்போ பார்த்தோம் அப்படிங்கிறது பல பேருக்கு உடனடியே ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் நான் வந்ததுலேருந்து யோசிச்சுட்டே இருக்கேன், கண்ணனோட நான் எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் எனக்கு நினைவுபடுத்திக்கவே முடியல. மதியம் தான் பேசியிருந்தோடனே கண்ணன் வாடாப்படாமல் சொல்லக்கூடாது, அண்ணன் தான் சொல்லணும். ஏன்னா அது நம்மளுடைய வயதின் காரணமா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். கண்ணன் வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஏன்னா இலக்கியவாதிகளில் 20 ஆண்டுகளாக ஓடிட்டு கிடக்கிறோம். தொடர்ச்சியாக ஒரு 2 மாதங்களுக்கு ஒரு முறையாவது குறைந்தபட்சம் பேசிக்கிற நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சொற்பமாக தான் இருப்பாங்க. எங்கேயாவது விழாக்களில் பார்த்துப்போம், அங்கே பேசுவோம், வேறு ஏதோ ஒரு பிறந்தநாளை முன்னிட்டு பேசிப்போம். அதை தவிர வேறு எதுவும் பேசிக்காத நண்பர்கள் தான் அதிகம் பேர் இருப்போம். ஆனால் கண்ணனோட நான் குறைந்தபட்சம் மாதத்துக்கு ஒரு முறையாவது நாங்கள் பேசிக்கிட்ட ஒரு இது இருக்கும். கண்ணன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹிந்துலேயோ வேறு எதுலேயோ சிறார் இலக்கியம் பற்றி எழுதுனா எந்த பெரியவங்களுக்காக எழுதுகிற எந்த இலக்கியவாதியும் அது படிப்பாங்களான்னு கூட தெரியாது, அதை பற்றி பேசவும் மாட்டாங்க. கண்ணன் மட்டும்தான் எனக்கு வந்து தீஜாவோட சிறார் உலகத்தை பற்றி எழுதும்போது கூப்பிட்டு பேசினா, பிரமிழோட இதை பற்றி அப்படி கவனிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறது வந்து எனக்கு கூடுதலாக நெருக்கமாக இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி எனக்கு பர்சனல் லைஃப்பில் நான் ஒரு கடலில் சிக்கிட்டு இருக்கும்போது அதுலேருந்து வெளில வரணும். அப்போ வந்து அதுலேருந்து வெளில வர்றதுக்கான வழி வந்து கண்ணன் தான் எனக்கு வந்து கைட் பண்ணது. அது வந்து இல்லைன்னா அங்கே நான் போய் கண்ணன் சொன்ன பாணியில் நான் அங்கே பேச ஆரம்பித்தோன்னே இவர் வந்து வழக்கமான ஒரு ஆள் இல்லை, வழக்கமாக ஏதோ ஒரு இவர் சொல்லி ஏமாத்திடலாங்கிற மாதிரி அவங்க நம்பலை. அப்புறம் உட்கார வச்சு நிஜமாகவே அதுலேருந்து நான் வெளில வர்றதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக கண்ணன் இருந்தது. நம்ம எல்லோரும் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தோம், கண்ணன் வந்து சென்னையில் நடக்கிற எந்த இலக்கிய கூட்டமாக இருந்தாலும் இருப்பாருன்ட்டு. நான் அப்போ அடிக்கடி கேட்பேன், எப்படி அவனை வீட்டில் விடுறாங்க அப்படின்னு. இது ஏதோ ஒரு வகையில் இவ்வளோ பேருடைய அன்பை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தது வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. அதுக்கு எல்லாருடைய சார்பாக நான் உங்களுக்கு பாப்பாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இல்லைன்னா வீட்டில் அடி நிறைய பேர் வந்து கண்ணை வந்து ஒரு பாராட்டி சொல்லி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. கடுமையான விமர்சனங்கள் வந்து சில நேரங்களில் வச்சுருக்காரு. எல்லோருமே கொண்டாடுகிற ஒரு ஆளாக இருக்கிறது வந்து தமிழ் இலக்கிய சூழலில் வாய்ப்பு ரொம்ப குறைவான ஒரு விஷயம். கண்ணை வந்து ஒரு விதிவிலக்காக எல்லா குழுக்கள்லேயும் முடிந்த அளவு பாராட்டு பெறுகிற அன்பை சம்பாதிக்கிற ஒரு மனிதராக கண்ணன் இருந்துகிட்ருக்காரு. இன்னமும் அப்படி இருந்துக்கிட்டு என் ஸ்ரீராம் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். அவன் நல்ல உரைநடை வந்து கண்ணனுக்கு வரும். அது வந்து நல்ல ஒரு நாவலாகவோ குறுநாவலாகவோ சிறுகதையாகவோ இனி வரும் காலங்களில் கவிதையோடு சேர்த்து, இதை விட்டுட்டு இல்லை, கவிதையோடு சேர்த்து அதை எழுதணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு கவிதை ஒன்று, கண்ணனோட கவிதை ஒன்று வரும். 2 பேர் சாலையில் போயிட்டே இருப்பாங்க. இவங்க கேட்குற கேள்விக்கு இவங்கள்ட்ட பதில் இருக்காது. இதை பற்றி 2 பேருக்குள்ளார ஒரு பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட்டு போயிட்டே இருக்கும். ஆர்குமெண்ட் போனப்போ ஒரு வீட்டுக்குள்ளார போன பிறகு அதில் ஒரு ஆள் வந்து கதவை சாத்திட்டு ரூமில் கதவை சாத்திட்டு போயிடுவார். கூட இந்த வந்தவருக்கு வந்து திறக்கிறதுக்கோ பூட்டிக்கிறதுக்கோ கதவுகளே இல்லை. நான் அப்படியே வெளியில் நடந்து வந்தேன். அப்போது வந்து ஒரு சின்ன பையன் சைக்கிளில் 2 கைகளையும் விரிச்சிட்டு ஒரு பலூன் மிதக்கிறது போல் அப்படியே மிதந்து போயிட்டு இருந்தான். அப்போ ஊயின்னு ஒரு சத்தம் போட்டான். நான் அப்போது பிறந்து கொண்டேன் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும். எனக்கு ரொம்ப நாள் அதை நான் அடிக்கடி எடுத்து அந்த கவிதையை நான் வாசிக்கிறது. வரிகள் கொஞ்சம் மாறி இருக்கலாம். நான் அடிக்கடி அதை வாசிச்சிருக்கேன் அந்த கவிதையை. நீ அடிக்கடி உன் காதில் ஊயிங்கிற சத்தம் விழட்டும், நீ தினம் பிறந்துக்கிட்டே இருக்கட்டும், என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஜித் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, பொது இடங்களில் கடவுளே அஜித்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு. அவங்க கேட்கவா போகிறாங்க? அந்த மாதிரி இவர் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. அடுத்ததாக அயல் சினிமாவின் ஆசிரியர், அயல் சினிமா இதழின் ஆசிரியர், மேதைகளின் குரல் உள்ளிட்ட மிக பிரபலமான புத்தகங்களை எழுதியவரும் மயூ பதிப்பகத்தின் உரிமையாளரும் இப்பொழுது ஆனந்த விடனில் தொடராக வந்து கொண்டிருக்கும் திரையெல்லாம் செண்பகுப்பு என்ற பெரும் வெற்றி பெற்ற தொடரின் எழுத்தாளருமான தீபா ஜானகிராமன் அவர்களை வேல்கண்ணன் குறித்து சில வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நான் வேல்கண்ணன் சார் வந்து எங்களுடைய குடும்ப நண்பர் கூட ஒரு
அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, அதில் இலக்கியம் எழுதுகிறவர், அப்படி தான் எனக்கு அவருடைய அறிமுகம் இருந்தது. 2 இடங்களில் நான் எப்போவுமே வேல்கண்ணன் அவர்களை ரொம்ப நன்றியோடு நினச்சிக்குவேன். ஒன்று, என்னுடைய ஃபஸ்ட்டு சிறுகதை தொகுப்பு வரும்போது நான் அவர்கிட்ட தான் கேட்டேன். அவருடைய தொலைபேசி எண் கூட என்கிட்ட கிடையாது. நம்பர் வாங்கி நான் இந்த மாதிரி கொண்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல என்கரேஜ் பண்ணி கொண்டு வரலாங்க, இந்த புக் ஃபேர்லேயே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவர் தான் அதற்கு இனிஷியேட் எடுத்தது. அது ஒரு காரணம். அதன் பிறகு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது, இலக்கியம் தொடர்பாகவும் புத்தகம் தொடர்பாகவும் எடுக்கும்போது, நான் முதல்ல இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணுறது வேல்கண்ணன் சாருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். சில பேர்கிட்ட தான் சில விஷயங்களை நாம் மனம் திறந்து பேச முடியும். அப்படியான ஒரு இடத்துல தான் நான் வந்து வேல்கண்ணன் சாரை நான் பார்க்குறேன். இதை நான் போன வருடமும் ஒரு பதிவாக எழுதியிருந்தேன். எங்களுடைய குடும்ப நண்பர். அவர் எப்போவுமே சொல்லுவார், உங்களுக்கு முன்னாடியே எனக்கு ஐயப்பனை தெரியுங்க. அது என்னவோ இவங்க 2 பேர் நடுவில் நான் இல்லைங்க, அடிக்கடி இதை சொல்லிக்குவார். உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு தெரியுங்க அப்படிம்பார். அதனால் எங்களுடைய குடும்ப சார்பாகவும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். நிறைய எழுதுங்க, இன்னும் நிறைய பயணம் போங்க, நிறைய இலக்கிய கூட்டத்துக்கு வாங்க. உங்களை மாதிரி முகங்கள் வந்து பெரிய உற்சாகமாக இருக்குது, பொறாமையாகவும் இருக்குது. அவங்க ஒய்ஃப் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இல்லை, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், இன்றைக்கி தான் முதல்ல பார்க்குறேன். போன பிறந்த நாளுக்கு நானும் ஐயப்பனுக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்தாங்க. நாங்கள் 2 பேர் போய் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சோம். அப்புறம் சரி வேணாம், ஃபேமிலியோடு இருக்கிறாங்க, வேணான்னு நினச்சோம். இந்த பிறந்தநாள் விழா இப்படி அமைஞ்சிருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார், நன்றி. வாழ்த்து தெரிவிப்பார். ஆலிவீரமணி வந்து எப்படி வேல்கண்ணனை நல்லா தெரியுமோ அது மாதிரி அவர் ஒரு காலகட்டத்தில் அப்படியே பத்திரிகை துறையில் போய் ஊருக்கு போய் அப்படியே வந்து மறைஞ்சிட்டார். அவர் தொடர்ந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான். அவர் அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2014 என் தொகுப்பு வெளியிட்டேன். அந்த ஒரு தொகுப்பு தான் இது வரைக்கும் இந்த 10 வருடத்துக்கும் அதுதான் இருக்குது. அந்த தொகுப்பு வந்து ஒரு அறிமுக கூட்டம் டிஸ்கவரியில் பண்ணோம். கேகே நகரில் அந்த பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கும்போது பண்ணோம். அப்போ வந்து வேல்கண்ணன் தான் அது தொகுப்பு. அந்த நிகழ்ச்சியை வந்து மிகச்சிறப்பாக நடந்ததுக்கு அதுக்கு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த தொகுப்பு வந்து பல பத்திரிகைகளில் வந்து விமர்சனம் வந்துச்சு. அதுக்கும் அவர் முக்கியமான காரணம். அவர் அந்த தொகுப்புக்கு கணையாயில் ஒரு விமர்சனம் எழுதினார். அந்த விமர்சனம் நிறைய பேர் பார்த்தாங்க, பாராட்டினாங்க. அப்புறம் இடையில் வந்து எனக்கு இந்த தொகுப்பு போட்ட உடனே நான் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டேன். பாண்டிச்சேரி மாற்றல் ஆனதால் நம்ம தொடர்ச்சியாக சில சூழல்களில் இயங்க முடியல. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்தநாளுக்கோ மற்ற நேருக்கோ அவர் கோர்ஸ் பேசுவார். இவர் அகர் முதல்வன் மாதிரி வேல்கண்ணன் எனக்கு அடிக்கடி பேசுவார், கேட்பார். இடையில் நாங்கள் எதுவுமே கொஞ்சம் அந்தளவுக்கு ஒன்றும் பேச முடியல. திருப்பி பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 2 வருஷம் கழிச்சு இங்கே சென்னைக்கு வந்திருக்கிறேன். 8 வருஷம் பாண்டிச்சேரியில் ஆட்டோ ஓட்டிட்டு வந்துட்டு இங்கே பார்த்தோன்னா சென்னையும் மாறி போச்சு, இலக்கியமும் மாறி போச்சு. ஆனால் அந்த சமயத்தில் வந்து நான் என்ன மாதிரி எழுத வந்தவங்களாம் இன்றைக்கி எங்கேயோ நல்லா பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க. அது நல்லாவே தெரியுது. அவர் இன்னும் அப்படியே தான் இருக்கிறார், எழுதுறாரு, நல்லா பெரிய அளவுக்கு எழுதிட்டார். அந்த குணம், இலக்கிய வாய்க்குன்னு சில குணம் இருக்கும் இல்லையா, அது அவர்கிட்ட இருக்காது. அதுதான் முக்கியமானது. அந்த குணம் எப்பயுமே இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. வேல்கண்ணன் வந்து எனக்கு பெருசாக இலக்கிய பரிச்சயம் இல்லை. ஆனால் ரொம்ப நல்ல நண்பர், என்னோட நலம் விரும்பி வெல்விஷர். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துவார். ஸோ இந்த பிறந்த நாளுக்கு நேராக வந்து வாழ்த்திட்டேன். வாழ்க ஒன்றும் நல்லா இருங்க, நலமாக இருங்க. அடுத்து சரவணன். அடுத்ததாக வந்து இயக்குனர் கீரா அவர்கள் வாழ்த்து. எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு 50வது பிறந்தநாள் அப்படிங்கிறத நிச்சயமாக நான் ரொம்ப அதிர்ந்து போயிட்டேன் எனக்கு முகநூலில் பார்த்து. நான் அப்படி நினைக்கவே இல்லை. என்னோடய கணக்குப்படி அவர் வந்து 38, 37 இந்த அளவுலேயே தான் வச்சுருந்தேன். எல்லோரும் சொல்கிற மாதிரி பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயந்தான். வேல்கண்ணன் எனக்கு ரொம்ப அறிமுகமானதுன்னா டிஸ்கவரி புக் பேஸ் தான் முதல்ல ஆரம்பித்தது. யாவரும்.com நடக்கிற ஒரு நிகழ்வில் சந்தித்தோம். அன்னையிலேருந்து தொடர்ந்து ஒரு நீண்ட கால ஒரு நட்பு அது. நாங்கள் கழகம்னு ஒரு அமைப்பு தொடங்கி அதில் தொடர்ந்து கூட்டங்கள் நடத்துறது அல்லது வந்து விருதுகள் வழங்குறதுன்ற வேலைகளை செஞ்சுருந்தப்ப பல நூல்களுக்கு இது சரியாக இருக்கும், இதுக்கு விருதுகளுக்கு சரியாக இருக்கும்னு நிறைய தேர்வுகளை கொடுத்தது. இந்த புத்தகங்களை வந்து நீங்கள் இதுக்கு எடுத்துக்க, திறனாய்வுக்கு எடுத்துக்கன்னு சொன்னதில் வேல்கண்ணனுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லை, அதோட தொடர்ச்சியை பார்த்திங்கன்னா நான் முதல்ல ஒரு சிறுகதை தொகுப்பு நான் கிட்டத்தட்ட வந்து 99 எழுதிக்கிட்டு இருக்கேன். எதையுமே தொகுக்கணும்னு எனக்கு தோணலை.
அப்படி இருக்கும்போது வேல்கண்ணனும் ஜீவகரிகாலனும் தான் உங்களுடைய சிறுகதைகள்லாம் தொகுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த ஒவ்வொரு கதைகளையும் படித்து அது வந்து ரொம்ப ஆழமாக அதை பற்றி பேசும்போது தான் நம்ம வேறு ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு உண்மையாகவே வந்து ஒரு இலக்கியத்தரமான ஒரு இடத்துக்கு நம்மளுடைய கதைகளை நகர்த்தியிருக்கோன்ற தன்மை வந்து எனக்கு அப்போ தான் கிடச்சிது. அந்த நம்பிக்கை கொடுத்தது தான் அடுத்து வந்து நான் ஒரு குறுநாவல் எழுதுனேன், பாரியாட்டம்ங்கிற குறுநாவல். எல்லாமே நான் எது எழுதுனாலும் அது வேல்கண்ணனுக்கு போயிடும். வேல்கண்ணன் படிச்சுட்டு சரியாக இருக்குன்னா தான் அது வெளியிலே வந்திருக்கு இது வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குமரின்னு ஒரு நாவல் கிட்டத்தட்ட போன ஆண்டே அது வெளியிடுறதுக்கான திட்டத்தோடு இயங்கணும். தோழர் டிஸ்கவரியில் தான் போடுறதா இருந்தது. அவர் வேடியப்பன் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, வேல்கண்ணன் படித்து முடிக்கிட்டோம் காத்திருப்போம் அப்படின்னு. கிட்டத்தட்ட வேல்கண்ணன் படித்து முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்து அது சரியான இடத்துக்கு நகர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் இப்போ என்னுடைய எல்லா தொடர் பயிற்சிகள்லையும் நான் செய்கிற முயற்சிகள்லையுமே எங்கோ ஒரு இடத்துல வந்து தோளோடு தோளாக இருக்கிறதுல என்றைக்குமே ஒரு நன்றிக்குரியவராக பார்க்குறேன். அதை விட அளவுக்கு அதிகமாக மனிதர்கள் மீது அவர் வைக்கிற அன்புக்கு இது வந்து ஒரு விலையே சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் 50 இது கூட வந்து நான் இன்னும் 38ஆகவே கருதிக்கிறேன். இன்னும் தொடர்ந்து அவர் அந்த 38 தாண்டாமல் இருக்கிற வரைக்கும். கிருஷ்ணன் இப்போ தான் வந்தார், ஆனாலும் அவரை கூப்பிட்டா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த துண்டை மட்டும் சாப்பிட்டு வந்தேன். இல்லை அவர் அண்ணன் இருக்கார். அது அப்புறம் சக்தி வாங்க கரெக்டாக இருக்கு. இல்லை நீங்கள் தான் கரெக்டாக இருக்கு வாங்க. அவர் வாங்க வாங்க கார்த்தி வாங்க பயப்படாதீங்க வாங்க. அப்புறம் உங்கள் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு யாரும் வர மாட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்றாரு. 2017-18 போல் இருக்கும்னு நினைக்கிறேன். சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து ட்ரெயின் லேட் வழக்கம் போல் நான் புக் படிச்சுட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தர் நம்மளை பார்க்குற மாதிரியே இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா இவர் பக்கத்தில் வந்தார். என் முகத்தை கூட பார்க்கல. புக் என்ன புக்கு படிச்சுட்ருக்கேன்னு புக்கை திரும்பி பார்த்துட்டா கே டேனியல் படைப்புகள் புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். பார்த்துட்டு என்னடா இந்த ஊரில் உட்காந்து இந்த புக்கெலாம் படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அறிமுகமானார். அன்னியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இலக்கிய செயல்பாடுகளில் இலக்கிய ரீதியாக பங்கேற்கிறதுல தொடர்ந்து ஊக்கமளித்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு வாழ்த்துக்கள். உங்களால் மாதிரி நானும் ரொம்ப ஷாக் ஆனேன். வேல்கண்ணன் வந்து 50வது பிறந்தநாள் அப்படின்னு சொன்னப்போ நான் கூட அவர்கிட்ட கொஞ்சம் தமாசா கேட்டேன், என்ன பசுவையாவோட சிட்டாயா நீ, நாங்கள் இத்தனை நாள் தெரியாமல் இருந்துட்டோம். நான் என்னை விட ஜூனியர் போயிட்டுனால உன்னை நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா நீ சொல்கிற கணக்கு பார்த்தா வந்து தமிழோட மோஸ்ட் சீனியர் போயிட்டாக இருப்ப போல இருக்கு. தமாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். வேல்கண்ணன் வந்து எனக்கு வந்து ஒரு 2008-09 காலகட்டம்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் விருத்தாச்சலத்தில் அறிமுகம் கரிகாலன் ஒரு கூட்டம் ஒருங்கிணைச்சார். அங்கே தான் முதல்ல சந்தித்தேன். கிட்டத்தட்ட நிறைய இலக்கிய நண்பர்கள் அங்கே தான் முறையை சந்திக்கிறேன். வெயில வேல்கண்ணனை நிறைய நண்பர்கள் அங்கே தான் சந்திக்கிறேன். அது ஒரு நல்ல இரவு. கிட்டத்தட்ட அன்றைக்கி அந்த மொத்த நிகழ்வுமே நடந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10-15 பேர் விடிய பேசணும். அந்த விடிய பேசுகிறது அப்படிம்பாங்கல்ல, அது இரவு தொடங்கி இந்த டைம் போல் தொடங்கி அடுத்த நாள் தான் நிகழ்ச்சி, உண்மையான நிகழ்ச்சி. ஆனால் அன்றைக்கி நைட்டு தான் நிகழ்ந்துச்சு. முதல் நாள் இரவு அந்த நிகழ்வு நடக்காது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு இரவு. நிறையா நல்ல நண்பர்களை, புதிய நண்பர்களை, ஒரு நட்பு உருவாகிறப்ப நமக்கு தெரியாது அது எவ்வளோ தூரம் நமக்கு அது போகும் அப்படிங்கிறது, அல்லது எவ்வளோ தூரம் அது ஆத்மார்த்தமாக இருக்கும், அல்லது எவ்வளோ தூரம் நம்ம கூட வருங்கிறது அந்த மொமெண்ட் நமக்கு தெரியாது. ஆனால் பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் அதை எனக்கு வந்து இது பண்ணும். எனக்கு வேல்கண்ணன் கிட்ட அது மிக துவக்கத்திலேயே நான் அதை உணர்ந்தேன். ஒரு நெருக்கத்தை. இப்போ வேல்கண்ணனை பற்றி எனக்கு இருக்கக்கூடிய மன உணர்வுகள் முக்கியமானது என்னென்னா, வேல்கண்ணன் வந்து எல்லோருக்குமே நல்லவராக இருக்கக்கூடிய ஒரு அல்லது இருக்க முயற்சி செய்கிற அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறத விட தன்னியல்பாக அவர் அப்படி இருக்கார். சிலர் வந்து ரொம்ப பிளானாக அதை பண்ணுவாங்க. அவங்க வந்து ரொம்ப அவங்களுடைய அறிவார்த்தமான மனநிலையிலேருந்து ரொம்ப அவங்களோட காக்னேட்டிவ் பிரைன்லேருந்து அதை பண்ணுவாங்க. அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். இவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லவங்க மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு நினைக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஆளுங்க பை நேச்சுராக யாருக்கிட்டையும் நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் வேல்கண்ணன் அவருடைய இயல்பான அந்த வெள்ளந்தியான மனசுலேருந்து, அவருடைய இயல்பான அந்த மனசுலேருந்து அதை நினைக்கிறாரு.
என்ன இருக்குது இப்போது எல்லாருக்கும் ஒரு வகையான அரசியல் நிலைப்பாடு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான அரசியல் நிலைப்பாடு இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு வகையான சமூக கருத்து இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமான கலை சார்ந்த விஷயங்களில் வேறு விஷயங்கள் நிலைப்பாடுகள் இருக்கும். இதற்கு வெளியே நாம் நட்பாக இருக்க முடியாதா என்ன? அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தானே. மனிதர்கள்ங்கிற அடிப்படையில் நம்ம ஒருத்தர் நட்பாக இருக்க முடியும் தானே. மனிதர்கள் முடியல ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையோட அன்போட பகிர்வோடு இருந்துக்க முடியும் தானே அப்படிங்கிறத வந்து உறுதியாக நம்பக்கூடிய ஒருத்தர். அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பண்பு ரொம்ப அரிது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இது மாதிரி இந்த மனநிலை வாய்க்கிறது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஜென் மனநிலை மாதிரி. இந்த மனநிலை இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு தமிழ் இலக்கிய சூழலில். எல்லோரோடும் இணக்கமாக பேசுகிற, எல்லாரோடும் சுமூகமாக இருக்கக்கூடிய, நட்பாக இருக்கக்கூடிய, எந்த வகையிலும் இது இல்லாமல் பாவனை இல்லாமல் போலி இல்லாமல் நேர்மையாக இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் ரொம்ப குறைவு. ரொம்ப ஸ்நேகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பண்பு தன்னியல்பாக வந்து வேல்கண்ணன்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது வேல்கண்ணனுடைய முக்கியமான குணங்களில் ஒன்று. அவர் இந்த 50வது பிறந்தநாளில் இதே ஆரோக்கியத்தோட, இன்னும் ஆரோக்கியத்தோடு அவர் வந்து இந்த 50ஐ வந்து ஒரு 75வது வைர விழா பிறந்தநாளாக, அதாவது 100வது என்ன சொல்லுவாங்க பிளாட்டினமாக, அந்த ஒரு பிறந்தநாளாக இப்படியாக வந்து அவர் வந்து தொடர்ந்து பல ஆண்டு காலம் வாழணும் அப்படின்னு அவர் வந்து வாழ்த்த வயதில்லை அப்படின்னு வணங்கி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரோட சின்ன பையன் நான். அது நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சது. நான் அவர் நினச்சிட்டு இருந்தேன். வேல்கண்ணனுக்கு என்னோட அன்பையும் பெரியதையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக கவிஞர் திருமாவளவன் அவர்களை கூப்பிட்றேன். அவர் வருஷம் 16ன்னு ஒரு படம் பார்த்துருக்கேன். அந்த வருஷம் 16ங்கிற படத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டர் வந்து கண்ணன். அந்த கண்ணங்கிற கேரக்டர் தான் வந்து அந்த சின்ன குழந்தைங்க முதல்ல பெரிய தாத்தா வரைக்கும் அந்த கேரக்டர் தான் பிடிக்கும். அந்த தாத்தாவுடைய மனசெல்லாம் அந்த கண்ணை மேலே தான் இருக்கும், வேறு யார் மேலேயும் இருக்காது. கண்ணை வரணும், அந்த பூஜையை பார்க்கணும், அந்த பூஜையில் வர அந்த பூஜையை வந்து தன்னுடைய பேரனும் பேத்தியும் அதில் வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதான் அந்த வருஷம் 16. அந்த படம் ஃபுல்லாக எடுத்த இடம் பார்த்திங்கன்னா பத்மநாபபுரம் பேலஸ். கண்ணனை வந்து எப்போதுமே அந்த பத்மநாபபுரம் பேலஸ் மாதிரி தான். அந்த பேலஸில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலையும் நம்ம உலுக்கி பார்க்குற மாதிரி அவருடைய ஒவ்வொரு இதுவுமே பார்த்திங்கன்னா அன்பு 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 தான். எப்போ பார்த்தாலும் என்னடா அந்த உரிமை வந்து எல்லாத்தையும் அது வந்துடாது. அந்த வருஷம் 16 வர்ற கார்த்திக்கோட கேரக்டர் மாதிரி தான் அப்படியே துருன்னு இருக்கிறது. அந்த அன்பை எல்லாரிடத்தையும் சமமாக பாவிக்கிறது, வேறுபாடு இல்லாமல் பாவிக்கிறது, இவங்க அவங்க அப்படிங்கிற இல்லாமல் எல்லாரையும் ஒன்று போல் நடத்துறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் கண்ணன். கண்ணனான்னு சொல்லும் போதெல்லாம் அந்த வருஷம் 16 கண்ணான்னு சொல்கிற அந்த பூர்ணம் விஸ்வநாதனுடைய அந்த குரல் தான் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு. நீங்கள் வருஷம் 16 மூலம் நீங்கள் என்றைக்குமே வருஷம் 16ஆகவே இருந்து வாழணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். முதல்ல எங்கேயோ நான் வேலை பார்த்துக்கிற எனக்கு ஒரு இடத்துல வந்து கலாபவன் வந்து சொல்கிறாரு, வேல்கண்ணன் கவிதைகள் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி அவர் புத்தகத்தை வந்து கொடுத்தாரு. அந்த கலாபவனுக்கு நான் அந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவர் எனக்கு நிறையா புத்தகங்களை அறிமுகப்படுத்திக்கிறார். அவர் தான் எனக்கு முதல்ல வேல்கண்ணன் புத்தகத்தை படிங்க, வேல்கண்ணன் கவிதைகளை படிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு முதல்ல கலாபவன் வந்து சொன்னார். அவருக்கு நான் இந்த நேரத்தில் எப்போதுமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கண்ணனை வந்து எப்போதும் போல் இதே சிரித்த முகமாக, இதே 16 வயசு பாலகனாக எப்போதும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்காக நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வேலண்ணா பற்றி இதோட எல்லாரும் பேசி முடிச்சிட்டோம். ஆக்சுவலி எல்லாரும் சொல்கிறத நானும் சொல்ல போகிறேன். என்ன சொல்கிறது, இல்லை அண்ணனை பற்றி தெரியும்ல நமக்கு எல்லாரும் முடியும். அவரோட பேர் மாதிரியே அவரோட கேரக்டர் வந்து எல்லாம் ஒரு 2-3 வருஷம் இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அண்ணனை முறை பார்த்தது சந்திரா அவங்களோட மிளகு தொகுப்பு. அதுதான் நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அப்போ பேர் தெரியாது அண்ணனுக்கு. பேர் தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த தயக்கமும் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக என்னோடய போய்ட்ரி பற்றி பேச ஆரம்பிச்சு அப்போ இருந்து இப்போ வரவே பேசுகிற ஒவ்வொரு சந்திப்புமே கூட போய்ட்ரியிலேருந்து நல விசாரிப்புலேருந்து எல்லாமே அது கொஞ்சம் டைம் தான் பேசுவோம். அதுக்குள்ளே என்ன பேசணும் பேசி முடிச்சுட்டு ரொம்ப ஒரு அக்கறையான விசாரிப்பாகவும் இருக்கும். நலம் விரும்பக்கூடிய தம்பியாகவும் நான் இருந்திருக்கேன் அவருக்கு.
ஸோ அந்த வகையில் அண்ணன் வந்து சென்னையில் இருக்க ஒரு ஆர்ட்டுக்குள்ளே போய்ட்ரி தாண்டி பேசுகிறதுக்கு ஒரு கேரக்டர், ஒரு மனுஷன் வந்து சென்னைக்குள்ளே எனக்கு இருக்கிறாங்கன்னா அது ஷுவராக வந்து அண்ணனும் தான். ஸோ அந்த வகையில் அண்ணனுக்கு ரொம்ப பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. மணப்பாறையினுடைய இலக்கிய பேரொளி பாரதி கனகராஜ் அவர்கள் இப்போ பேசுவார் பாருங்க. முதல்வன் வந்து அண்ணனோட பிறந்தநாள் வாழ்த்துக்கு தொடங்கையில் வந்து புலம்பெயர்ந்த வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிலாம் சொன்னார். உள்நாட்டுக்குள்ளேயே நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு புலம்பெயர்ந்த வாழ்க்கைன்னு சொல்லலாம். மணப்பாறையிலேருந்து சென்னை மாதிரியான நகரங்களுக்கு வந்து இந்த மாதிரி இலக்கிய கூட்டங்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்கையில் பெசன்ட் நகர் ஸ்பேசஸ் ஹாலில் முதல்ல ஒரு கவிதைன்னு ஒன்று எழுதி அதை வந்து ஒரு சபையில் வாசிக்க போனப்போ தான் கனையாளியோட அந்த மாதாந்திர கூட்டம் அப்போலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படியே தான் 2015 ஒரு நவம்பர் மாதத்தில் அண்ணனை தெரியும். அப்போவே வந்து அந்த அனுபவங்களை எல்லாம் வந்து கனையாளியில் எழுத சொல்லுவாங்க. முதல்ல எடுத்தோடனே அதை எழுத சொல்லி நீ எழுது தம்பின்னு சொல்லி முதல்ல அந்த முக்கியமான அனுபவத்தை வந்து கனையாளி இதழில் என் ஃபோட்டோலாம் போட்டு அதை வர வச்சதும் அண்ணன் தான். அதுக்கப்புறம் ஒரு 10 ஆண்டுகளில் வேறு தருணங்களில் நிறைய இலக்கிய நிகழ்வுகளில் நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணுறப்ப எல்லா இடங்கள்லையும் கொண்டாடுற, அதே நேரத்தில் ஏதாவது சமூக வலைதளங்களில் தப்பாக பதிவு போட்டால் ஃபோன் பண்ணி கண்டிக்கிற, இப்படி எல்லா தளங்கள்லேயும் வந்து வேல்கண்ணனை வந்து ரொம்பவே ஸ்பெஷல். அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அடுத்து வந்து செந்தில் இருக்கார். சும்மா வாங்க வாழ்த்து சொல்லுங்கள். அவர் வந்து திருவல்லிக்கணியில் ஆமாம் இல்லை ஒரு சார் இருக்கவா அவர் திருவல்லிக்கணியில் வந்து பழைய அந்த பாட புத்தகங்கள் விற்கக்கூடிய ஒரு கடை வச்சுருக்காரு. இவரை நான் சும்மா வந்து ஒருத்தருக்காக காத்திருக்கும் பொழுது நான் இவரை தூரத்துலேருந்து பார்த்தேன். ஜெயமோகனுடைய புத்தகம் வாசிச்சுட்டு இருந்தார். ஏன்னா ஒருத்தர் வந்து பாட புத்தகம் விற்கிறாரு, சம்மந்தம் இல்லாமல் ஜெயமோகனோட புத்தகத்தை விற்றுட்டு இருக்காருன்னு சும்மா பேச்சு கொடுக்க போயிருந்தேன். என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க அப்படின்ட்டு. விளையாட்டாகவே வந்து இந்த புத்தகம் விற்பனைக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டதுமே அவர் வந்து ஏதோ இதயத்தையே கேட்ட மாதிரி அது வந்து நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் நமக்கு ஒரு இது இருக்குமில்ல, என்ன அப்படி படித்து கிழிச்சிரு நீர் என்ற அளவு தான் நமக்கு இருந்துச்சு. அப்புறம் இவர்கிட்ட பேசினதுக்கப்புறமா வந்து ஜெயமோகன் வந்து எல்லா புத்தகங்களையும் வாசிச்சிருக்கக்கூடிய ஒருத்தர். அப்படின்னா நான் சொன்னேன், ஜெயமோகன் பக்கத்தில் இருக்கவங்களே அவ்வளோ பேர் படித்தவங்க இல்லை, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னமே நம்பவே முடியல என்னால் ஒருத்தர். அப்புறம் சரின்னு அவரோட வீட்டுக்கு போய் அவரெல்லாம் நேர்காணல் பண்ணேன். அதாவது ஜெயமோகனுக்காக குருதிப்பலி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு நேர்காணல் அவர் வந்து சொன்னது. அப்புறம் அவருக்கு குருதிப்பலி செந்தில் அப்படின்னு கொஞ்சம் காலம் வந்து அந்த பேர் இருந்துச்சு. இப்போ அந்த ஜெயமோகன் என்ன சொல்லிட்டாருன்னா, இனிமேல் குருதிப்பலின்னு சொல்ல வேண்டாம், இனிமேல் அவர் வெண்முரசு செந்தில் என்று அழைக்கப்பட வேண்டுமாகிறேன் அப்படின்னாரு. ஸோ வெண்முரசு செந்தில் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எனக்கு வந்து பேச தெரியாது, இலக்கியம் புரிகிற அளவுக்கு எனக்கு கவிதையை நிறையா புரியாது. கவிதை புக்கு நான் படிக்கிறது கொஞ்சம் தான். ஆனால் இவருடைய கவிதையெல்லாம் வந்து படிச்சுட்டு ஸ்டேட்டஸில் வச்ச உடனே ஒரு நாள் அவரே கூப்பிட்டு பேசினாப்புல. ஆனால் நான் ஒரு ஓப்பனாக சொன்னேன், படித்தேன், ஏதோ ஒரு உள்ளுணர்வு புரியுது, ஆனால் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. அது செஞ்சு நான் சொல்கிறேன்டா, இருங்க நீங்கள் சொல்ல வேணாம், நான் சொல்கிறேன், சரியாக இருந்தால் மேற்கொண்டு நான் வாசிக்கிறேன், அதை அப்படி நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் சொன்னேன், அவள் தான் கரெக்டாக தான்ன்ற சொல்லிக்கிறேன், இதுக்கப்புறம் என்ன கிட்டத்தட்ட என் கிட்ட தாங்கிற நீ அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கவிதையை வந்து வாசிக்க ஆரம்பித்தேன். இப்போ தொடர்ந்து அவர் எல்லோரும் இங்கே வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி அன்றைக்கிலேருந்து கவிதையை ஊக்கப்படுத்துறதுனால இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கவிதையை படிச்சுன்னு ஓரளவுக்கு கவிதை கிட்ட வந்திருக்கிற இலக்கியத்துலேருந்து அதுக்கு ரொம்ப நன்றி. இனிய பிறந்தநாள் நல்லது. ஹரிஹரன் வந்து இருக்கார். ஹரி வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய கவிஞர்களுடைய கவிதைகளை வந்து வடிவமைச்சு அதை இது பண்ணக்கூடிய ஆள், தொடர்ந்து வாசிக்கிறாரு. அவர் அன்போடு அழைக்கிறேன். ஃபஸ்ட்டு வணக்கம் எல்லாத்துக்கும். நான் ஒரு வாசகன்தான். ஒரு 4-5 வருஷமாக வாசிச்சுட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் தொடர்ச்சியாக நிறைய கவிதை வாசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு வந்து முக்கியமாக அண்ணனை வந்து சந்தித்தது வந்து யதார்த்தமாக தான். டிஸ்கவரி புக் பேலன்ஸ் தான் எப்பவும் போக அங்கே பார்க்கும்போது அண்ணனோட தொகுப்பு அப்போ தான் தொகுப்பு போட்டிருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆனால் படித்ததுக்காண்டே வந்து அவர் சொல்லி நிறைய வாசிச்சிருக்கேன். அவரையும் தொடர்ச்சியாக வாசிச்சுட்டு இருக்கேன். எங்கே மீட் பண்ணாலும் சரி, நெக்ஸ்ட்டு புத்தகம் இது படி அது படின்னு வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு அண்ணா வந்து ஃபஸ்ட்டு. அதனால் அவருக்காக அண்ணா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என் வழியாகவே வேல்கண்ணனை தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து ஆதவன் இருக்கார். அவரை வாழ்த்து சொல்லுங்கள். யாருக்கு இது? அனைவருக்கும் வணக்கம். அகரன் மூலமாக தான் ஒரு தடவை வேல்கண்ணனை வந்து பரிச்சயமாச்சு. அப்போ அகரன் நாங்கள் எல்லோரும் சாப்பிட போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து அகரன் வந்து சொன்னார், ஒரு சாக்கடை மனம் வருது அப்படின்னு சொன்னார்.
நான் சொன்னேன் சென்னையில் எல்லா இடத்துலையும் அப்படி தான் ஒரு வாடை வரும் அப்படின்னு. நாங்களும் அப்படி தான்டா சொல்லிட்டு வந்தோம், நீ சென்னைக்கு தாண்டா வேலைக்கு வருவோன்னாரு. அதே மாதிரி நான் சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டேன். அது மாதிரி அண்ணன்ட்டு அப்படி தான் பரிச்சயமாச்சு. இப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி இதாகிடுச்சு. ஸோ அப்போ வந்து அண்ணன் ஃபோன் பண்ணி விட்றா இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவராக கூப்பிட்டு ஒரு அரவணைச்சிக்கிற மாதிரி பேசினது, இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப அரவணைப்பான ஒரு தருணமாக இருந்துச்சு. அண்ணனுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். 2018 லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து நான் வந்து புது கவிதைக்கும் இல்லை மரபு கவிதைக்கும் இல்லை வேறு எந்த கவிதைக்கும் வித்தியாசம் தெரியாமல் டெய்லி ஏதாவது ஒன்று எழுதிட்டு இருந்த காலத்தில் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எல்லா கவிதையும் அனுப்பிச்சு அப்புறம் வந்து தொடர்ந்து திருத்தி நடுவில் வந்து ரொம்ப ஹார்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் விட்டீங்க, நீ கவிதை எழுத வேணாம் சிறுகதை ட்ரை பண்ண உனக்கு நல்லா வரும். அப்புறம் ஈகோ கிளாஷ் ஆகி இல்லை எப்படினாலும் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு கவிதைக்கு மாறினப்போ அப்புறம் வந்து இங்கே வரேன். அப்புறம் வெயில் அண்ணாவோட ரொம்ப இருக்குல்ல, அவர் சொல்ல டேய் நீ ஏன்டா இப்படி ஒட்டுற வெயிலோட அப்படிங்கிறப்ப அவருக்கு எனக்கு அந்த கிளாஸில் வந்திருக்கு, எனக்கு ஒருத்தர் டஃப்புக்கு வரான்டான்னு. அப்புறம் என் மேலே ரொம்ப அக்கறை இருக்கிறது எல்லாரும் சொல்கிறது தான், அதாவது என்கிட்ட எல்லாரும் சொல்கிறது தான். அது வந்து முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்க ஒருத்தர் தொடர்ந்து கன்சனாக இதெல்லாம் கவனிடா இது முக்கியம் அது முக்கியம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். அதான் சொல்கிற மாதிரி 50 வயசுன்னு தெரிஞ்சிருந்தா நான் உரிமையோட சித்தப்பான்னு முன்னாடியே கூப்பிட்டுருப்பேன். அண்ணனுக்கு கூப்பிட்டுட்டேன்னு வருத்தமாக இருக்குது. ஆசையாக சித்தப்புன்னு கூட்டல மையாதியில் நான் அப்படி தான் கூப்பிடுவேன் சித்தப்புன்னு. எனக்கு இன்னொரு சித்தப்பு கிடச்சிருக்கும், நான் அண்ணன் ஆக்கிட்டேன், அது ஒன்று தான். அப்புறம் திருவண்ணாமலை அவர் ஊருக்கு பக்கம் தான், எனக்காவது அவர் வந்து எங்கள் வீட்டில் கூப்பிட்டு போய் லைப்ரரியில் உட்கார வச்சு பேசணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. தொகுப்பு வரப்பையும் ஒரு ஸ்பெஷல் உண்டு. எனக்கு இது வரைக்கும் 2 தொகுப்பு வந்திருக்கு, அது சுமாரான தொகுப்பு தான். ஆனால் 2 தொகுப்போட 100வது காப்பியும் அவர் தான் வாங்கினார், தற்செயலாகவே அதுதான் நடந்து. அப்புறம் எப்போ கவிதை பற்றியோ இல்லை வேறு எது பற்றி பேசினாலும் பேசுவார். இப்போ சமீபமாக ஒரு முக்கியமான இதுக்கு கட்டுரை கேட்டப்போ கூட ஒரு 250 வார்த்தையில் அப்படின்னு வரையறுத்து, சரி அதான் மனுஷபுத்திரன் சாருக்காக தான் ஒரு சிறப்பு புத்தகம் கொண்டு வரலான்னு 250 வார்த்தைன்னு கேட்டப்போ வெகு சிலர் தான் வந்து 250 வார்த்தையில் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு இது போதுமா இன்னும் வேணுமா அப்படின்னது. இன்றைக்கி நான் வந்ததோட முக்கியமான காரணமே எப்போ நான் கூப்பிட்டேன் எந்த இடத்துக்கும் சரி வேறு யார் கூப்பிட்டதுக்கும் சரி அவர் தவறாமல் வந்திருக்காரு. எல்லாரும் இங்கே இருக்க புக் ஃபேர் ஹெக்டிக்லேயும் வந்தது வந்து அதுக்காக தான். மணிகண்டன் அவர்களை உங்களுடைய கரவசத்துக்கு மத்தியில் அன்போடு அழைக்கிறேன். பேசுவோம் சேர்ந்தானே பேச முடியும். இல்லை வாழ்த்தா எல்லாரும் சொன்ன மாதிரி வாழ்த்த வயதில் சொல்ல முடியல. எனக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது, 50 வயசு வர்றதுக்கு. இப்போவுமே வாழ்த்துட்டா இல்லை எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, வர்றவங்க எல்லாருமே பார்த்தா எனக்கு வாழ்த்த வயதில் இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. வேல்கரணியோட மூத்தவராக இருந்தாலும் என்னுடைய நெருங்கிய நண்பன். சில நேரம் வாடா போடான்னு பேசியிருக்கோம். அதெல்லாம் வந்து நீங்கள் யாரும் அவரும் கோச்சுக்கல, நானும் கோச்சது கிடையாது. அப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் வேல்கரன் வந்து எல்லார்ட்டையுமே ஒரு அன்பு பாராட்டுறாரு இல்லையா, அது வந்து எல்லாருக்கும் கிடைச்ச மாதிரி எனக்கும் அவர்கிட்ட வந்து அன்பு நிறைய கிடைச்சிருக்கு. யாருக்கும் அவர் பிறந்தாலும் உடனே போஸ்ட் போட்டுருவார். காலையில் எழுந்துச்சு பாப்பா என்னையா இருந்தாலும் இதே வேலையாக போச்சியா, உடனே ஃபோனை போட்டு திட்டுவேன், என்னையா நீ உனக்கு ஒரு வேலையே கிடையாதா, இந்த இவர் சொன்ன மாதிரி ராசினு சொன்ன மாதிரி தான் ஆஃபீஸில் உனக்கு வேலையை தரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டு தான் இருக்கேன். அது இப்போ பார்க்கும்போது தெரியுது அவர் செஞ்ச வேலைக்கு எல்லாமே வந்து எவ்வளோ ஒரு மெனக்கிட்டுருக்காருன்னு சொல்ல, இது வந்து யார் சொன்னான்னு தெரியல, இது இளங்கோ சொன்ன மாதிரி தான் அந்த அன்பு வந்து இயல்பாக தான் வெளியே வந்திருக்குது. இதே மாதிரி ஒரு பிறந்தநாள் விழாவில் தான் நானும் வேல்கரன் சந்திக்கிறோம். முத இதில் வச்சு நம்ம டிஸ்கவரியில் வச்சு பார்த்துருக்கோம், அதிகமாக பேசுனது கிடையாது. அப்புறம் யாவரும்.comல வந்து யாவரும் இதில் வந்து ஒரு பிறந்தநாள் விழாவில் தான் சந்திக்கிறோம். அப்போ தான் 2 பேருமே வந்து நண்பர்களாக மாறுறோம். இந்த பயணம் வந்து தொடர்ந்து நீடிக்கும். பேசுங்களா என்ன சொல்கிறேன்னு தெரில, நன்றி தான் சொல்லணும். எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் மட்டும்தான் தெரியுது. இப்போ நீங்கள் பேசும்போது அல்லது என்கிட்ட பழகின எல்லாருமே ஒரு விஷயத்த தெரியும். நான் எதாக இருந்தாலும் விமர்சனமாக இருந்தாலுமே அல்லது எனக்கு பிடிச்சிருந்தாலும் மட்டுமே அல்லது இதில் கொஞ்சம் மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலுமே அதை நான் சொல்லும் போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் அதை ஏற்றுக்கிட்டீங்க. அதனால தான் நீங்கள் உங்களோட நான் ட்ராவல் பண்ண முடியும். அதனால் நீங்கள் கொடுத்த எல்லா விஷயமும் அது உங்களுக்கு தான். அது நீங்கள் அப்படி இருந்தனால தான். ஏன்னா
நான் இப்படி சொல்லி எத்தனையோ பேர் விலகியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறக்கூடிய எத்தனை பேர் என்ன சம்பாதிச்சிருக்காங்கன்னா அத்தனை பேர் நான் இழந்திருக்கேன், அதுக்காக அதிகமாகவே இழந்திருக்கிறேன். ஆனால் அதை தாண்டி நான் சொன்னதை அல்லது நான் வாசித்த வரைக்குமே, நான் பார்த்த வரைக்குமே, என்னுடைய போதாமை அதை நான் சொல்லும் போதே திருப்பி திருப்பி சொல்வேன். எனக்கு என்னுடைய கவிதைக்காரன் இளங்க கூட அடிக்கடி சொல்வார், அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை. ஆனால் உண்மையாகவே இன்னும் வாசிக்க வேண்டியதும் இன்னும் ட்ராவல் பண்ண வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது. தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, கட்டுறது கைமண் அளவுன்னு. நம்ம கைமண் அளவு கூட கற்றுக்கல, ஒரு துளி தான் நம்ம இது பண்ணிக்கிறோம். அதுலேருந்து பார்வையை பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய சில குறைகளை நம்ம எடுத்து சொல்லும் போது அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள் முகநூல் முழுக்க மற்ற எல்லா இடத்துலையுமே இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதனால் உங்கள் மனசு தான் பெரிய மனசு. அது எல்லாருடைய மனசும், அத்தனை மனசும் என் முன்னாடி அவ்வளோ கடல் மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் வந்து சும்மா வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக தான் உங்களை நான் பார்த்துட்ருக்கேன். உங்கள்கிட்டருந்து எவ்வளவோ கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ மணி சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் வாழ்த்து சொல்வேன், அல்லது அவங்களுடைய படைப்புகள்லேருந்து அவங்களுக்கு எனக்குமான ஒரு நட்புலேருந்து தான் அதை முடிஞ்ச வரைக்கும் அதை நேர்மையாக உண்மையாக நான் எழுதியிருக்கேன் இப்போ வரைக்கும். அது உண்மை. அது சரவணன் சொல்கிறாப்புல நான் எப்போ பார்த்தது தெரிலன்னு. எனக்கு நினைவு இருக்குது, உமாநாத்தோடைய கூட்டம் எனக்கு தெரிஞ்ச ஆலப்பாக்கம் லட்சுமி நகரில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த லட்சுமி நகர் கிட்ட ஏதோ ஒரு கூட்டம் நடந்தது. அப்போ தான் நான் சரவணனை பார்த்தேன். பார்த்துட்டு பேசலை. அதுக்கப்புறம் எப்பயும் போல் டிஸ்கவரி புக் பேலஸ் தான், அங்கே தான் இதாக இருந்தது. அவர் வேடியப்பன் வந்து இப்போ என் கூட வந்தது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து அந்த நண்பர்களோடு இப்போவும் நான் தொடர்ந்து வரேன். எத்தனையோ நண்பர்கள் காரணம் இல்லாமல் காரணத்தோட, முக்கியமான காரணத்தோட, அதுக்கு காரணம் நான் தான் இருந்திருப்பேன். அவங்கள விட்டு என்னை விட்டு அவங்க விலகிறதுக்கு காரணம் நானாக தான் இருந்திருப்பேன். அப்படியான ஒரு இதுவும் இருந்திருக்கு. திரும்பி சொல்கிறது, உங்களுடைய எல்லா நல்ல மனசு இருக்குல்ல, அதுதான் என்னை இந்த அளவுக்கு வைக்கிறது. அப்புறம் 50 வயசு தெரிலன்னாங்க, அதெல்லாம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் நன்றி சொல்ல இந்த சமயத்தில் அவங்களை நினைவுபடுத்திக்கிறேன். நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அவங்க மூலமாக வந்தது தான் இது, மற்றபடி நம்ம எதுவும் இல்லை. அதான் நன்றி.